வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கடந்த மாதம் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் 13 நபர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். புதிய கல்விக் கொள்கை மூலம் இந்தியை மாநிலங்களில் திணிப்பதாக கூறுவது சரியல்ல என புதுச்சேரியில் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் நாளை மக்கள் மன்றம் நடைபெறவுள்ளதாக காவல்துறை தலைமையகம் அறிவித்துள்ளது. பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கலாம் என கூறியதை நம்பி புதுச்சேரி காரைக்காலை சேர்ந்த பெண் உட்பட இருவர் 6.65 லட்சம் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்துள்ளனர். இனி வருவது விரிவான செய்திகள். கடந்த மாதம் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் 13 நபர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். கடந்த ஜனவரி மாதம் 27ஆம் தேதி காரைக்கால் மாவட்டத்தில் மீன்பிடிக்க சென்ற 13 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். விசைப்படகை பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி புதுவை அரசு மத்திய மீன்வளத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதி வலியுறுத்தியது. இதன் காரணமாக கடந்த 10ஆம் தேதி இலங்கை மல்லாக்கம் நீதிமன்றம் 13 மீனவர்களை விடுதலை செய்தது. மேலும் யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த செந்தமிழன் மற்றும் 12 மீனவர்களும் நேற்று யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்டு நள்ளிரவு கொழும்புவிற்கு வந்து சேரவுள்ளனர். இவர்கள் அனைவரையும் இந்தியாவிற்கு வருவதற்கான ஏற்பாடுகளை இலங்கையில் உள்ள இந்திய தூதரகம் செய்து வருகிறது. புதிய கல்விக் கொள்கை மூலம் இந்தியை மாநிலங்களில் திணிப்பதாக கூறுவது சரியல்ல என புதுச்சேரியில் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில அனைத்து பட்டியலின மக்கள் இயக்கம் சார்பில் பத்மஸ்ரீ விருதாளர் தவில் இசை வித்வான் தட்சிணாமூர்த்திக்கு பாராட்டு விழா மறைமலை அடிகள் சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பத்மஸ்ரீ விருதாளர் தட்சிணாமூர்த்தியை பாராட்டி பொன்னாடை அணிவித்து பரிசையும் பாராட்டையும் மடலையும் வழங்கினார். இவ்விழாவில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், கல்யாண சுந்தரம், சிவசங்கரன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் பத்மஸ்ரீ விருதாளர் தவில் இசை வித்வான் தட்சிணாமூர்த்தியுடன் இணைந்து ஓம் நமச்சிவாயம் என்ற பாடலை பாடி விழாவிற்கு வந்தவர்கள் அனைவரையும் மகிழ்வித்தார். அப்பொழுது மத்திய அமைச்சரின் பாடலை கேட்டு அரங்கத்தில் இருந்த அனைவரும் கைத்தட்டி அவருடன் சேர்ந்து பாடலை பாடினார்கள். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால், மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையானது அந்தந்த மாநில தாய்மொழிகளை மேம்படுத்துவதாக அமைந்துள்ளது. அதன்படி தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட அனைத்து மாநில தாய்மொழிகளிலும் கற்பதற்கான முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்தி போன்ற குறிப்பிட்ட மொழியை மாநிலங்களில் திணிப்பதாக கூறுவது சரியல்ல என தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் நாளை மக்கள் மன்றம் நடைபெறவுள்ளதாக காவல்துறை தலைமையகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள காவல் மற்றும் சைபர் காவல் நிலையத்தில் நாளை காலை 11 மணி முதல் 1 மணி வரை மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. அதன்படி மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமை தாங்கி பொதுமக்களிடம் குறைகளை கேட்க உள்ளார். இதேபோல் முத்தியால்பேட்டை, மங்கலம், தவளக்குப்பம் போலீஸ் காவல் நிலையங்களிலும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. மேலும் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்திலும் மக்கள் மன்றம் நாளை நடைபெற உள்ளது. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு போலீசில் சைபர் கிரைம் சம்பந்தமான குறைகள் மற்றும் ஆலோசனைகளை கூறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கலாம் என கூறியதை நம்பி புதுச்சேரி காரைக்காலை சேர்ந்த பெண் உட்பட இருவர் 6.65 லட்சம் பணத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். திருபுவனையை சேர்ந்த காமாட்சி என்பவரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை நம்பி காமாட்சி அந்த நபர் கூறியபடி 3,02,000 ரூபாய் செலுத்தி அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்து முடித்தார். அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற பொழுது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல் காரைக்காலை சேர்ந்த திருக்குமரன் 3,63,000 ரூபாயை ஆன்லைனில் முதலீடு செய்து ஏமாந்தார். உழவர்கரை அன்பரசு 1,35,000 லாஸ்பேட்டை தினகரன் 89,800 ரூபாயும், கரையாம்புத்தூர் சூர்யா 19,000, கருவடிக்குப்பம் ராஜாராம் 3,850 ரூபாயும், மரப்பாலம் மேஷாக் 44,800 ரூபாயும், குயவர்பாளையம் சங்கர் 46,116 ரூபாயும்,
தட்டாஞ்சாவடி தென்னரசு 63,000, புதுச்சேரி ராஜா 5,600, காரைக்கால் நாகார்ஜுன் 23,500 என மொத்தம் 11 நபர்கள் மோசடி கும்பலிடம் 10,95,550 ரூபாய் ஏமாந்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மாசி மகத்தை முன்னிட்டு புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் நடைபெற்ற கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட கோவில்களில் இருந்து வந்திருந்த உற்சவ மூர்த்திகளை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் மாசி மகத்தை முன்னிட்டு வைத்திக்குப்பத்தில் கடற்கரையில் 129ஆம் ஆண்டு கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் செஞ்சி ரங்கநாதர், தீவனூர் பொய்யாமொழி விநாயகர், மயிலம் முருகன் மற்றும் புதுச்சேரியிலிருந்து ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி, லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணியர், கௌசிக பாலசுப்பிரமணியர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கோவில்களில் உற்சவ மூர்த்திகள் வைத்திக்குப்பம் கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டு கடல் தீர்த்தவாரி நடைபெற்றது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட சாமிகள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இதில் புதுச்சேரி மட்டுமல்லாது அண்டை மாவட்டங்களான விழுப்புரம், கடலூர் ஆகிய பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட சாமிகளை தரிசனம் செய்ய பக்தர்கள் திரண்டதால் வைத்திக்குப்பம் கடற்கரையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. மாசிமகம் திருவிழாவில் பங்கேற்க பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வந்ததால் நகர பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மாசி மகத்தையொட்டி புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. மேலும் நகை திருட்டு மற்றும் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்க 20க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா மூலம் பறக்கும் கேமரா மற்றும் 3 உயர் போலீஸ் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு போலீசார் தொடர்ந்து கண்காணித்தனர். புதுச்சேரியில் ஒலாந்திரேயா சமூக சேவை நிறுவனர் பத்மஸ்ரீ மதலேன் ஹெர்மன் தெப்ளிக்கின் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இன்று அனுசரிக்கப்பட்டது. புதுவை அன்னை தெரேசா என மக்களால் அழைக்கப்படும் மதாம் தெப்ளிக் 1962ஆம் ஆண்டு புதுவையில் தங்கி சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட தொழுநோயாளிகள், உடல் ஊனமுற்றோர், வறுமையில் வாடிய குழந்தைகள், பெண்கள், முதியோர் போன்ற அனைத்து தரப்பினரின் முன்னேற்றத்திற்காகவும் தம் வாழ்வின் இறுதி மூச்சு வரை அயராது அரும்பாடுபட்டு தமது 90வது வயதில் கடந்த ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார். புதுவை மக்களுக்காக அவர் ஆற்றிய 62 ஆண்டு கால சேவைகளை பாராட்டி அவருக்கு பல விருதுகள் வழங்கப்பட்டன. அவற்றுள் ஒலாந்திரேயா நிறுவனத்திற்கு புதுவை அரசின் சிறந்த சமூக சேவை நிறுவனத்திற்கான விருதும், மதாம் தெப்ளிக் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது, இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது, பிரான்ஸ் அரசின் செவாலியர் விருது, பெல்ஜியம் நாட்டின் உயரிய அரசு விருது முக்கியமானவைகள் ஆகும். மதாம் தெப்ளிக் நினைவு நாள் உப்பளத்தில் உள்ள ஒலாந்திரேயா மையத்தில் உதவி பெறும் குழந்தைகள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், முதியோர்கள் மற்றும் அனைத்து பணியாளர்கள் சார்பாக அனுசரிக்கப்பட்டது. மதாமிற்கு மரியாதை செலுத்தும் விதமாக 90 நபர்கள் இரத்த தானம் வழங்கினர். புதுவைக்கான பிரெஞ்சு கவுன்சில் ஜெனரல் மதாம் தெப்ளிக் நினைவு சின்னத்தினை திறந்து வைத்து நினைவு மலரையும் வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் ஒலாந்திரேயா நிறுவனத்தின் இயக்குனர் செந்தில்குமரன், துணை இயக்குனர் சாந்தி, மதாம் தெப்ளிக்கின் கணவர் அர்னாட் தெப்ளிக், அவரது மகன்கள் மற்றும் ஒலாந்திரேயா பணியாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஆதி திராவிட நலத்துறை மூலம் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திருமண உதவித்தொகை பெறும் ஆணையினை வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வில்லியனூர் தொகுதியில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் பெண் பயனாளிகளுக்கு திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியை சேர்ந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி பிரிவை சேர்ந்த 25 பயனாளிகளுக்கு தலா 1 லட்சத்து வீதம் ரூபாய் 25 லட்சத்திற்கான திருமண உதவி தொகைக்கான ஆணைகளை எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்கள் இலவச பேருந்து சேவையை துவங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்திற்கு 5 வழித்தடங்களில் 11 பேருந்துகள் இலவசமாக இயக்கப்பட்டு வந்தது. இதனால் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் பயனடைந்தனர். இந்நிலையில் புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகம் புதுச்சேரி மாணவர்களுக்கு இயக்கி வந்த பேருந்து சேவைக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் கடந்த 2019 அறிவித்தது. அப்பொழுது மாணவர்களின் தொடர் போராட்டத்தின் காரணமாக அறிவிப்பை திரும்ப பெற்றது. கொரோனாவால் கல்வி நிலையங்கள் மூடப்பட்டது. மீண்டும் கல்வி நிலையங்கள் திறக்கப்பட்ட பொழுது பேருந்து சேவையை மீண்டும் துவக்காமல் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக புதுச்சேரி மாணவர்களை வஞ்சித்து வருகிறது. இதனை கண்டித்து மீண்டும் இலவச பஸ் சேவையை துவக்க வலியுறுத்தி புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர் பேரவைத் தலைவர் காயத்ரி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்கலைக்கழகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது பல்கலைக்கழக அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் வட இந்தியர்களால் ஒருவர் மீது ஒருவர் வண்ணப் பொடிகளை தூவியும் தண்ணீரை பீச்சடித்தும் நடனமாடியும் ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட்டது. வட மாநிலத்தவர்கள் பனிக்காலம் முடிந்து வேநீர் காலம் தோன்றும் காலத்தை ஹோலி பண்டிகையாக மகிழ்ச்சியோடு கொண்டாடி வருகின்றார்கள். உறவுகள், நண்பர்கள் தாண்டி அக்கம் பக்கத்தினர், உடல் பணியாற்றுவோர் என அனைவர் மீதும் எவ்வித பேதமின்றி வண்ணங்களை தெளித்து இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். தேங்காயுடன் இனிப்புகளை ஹேமத்தில் இட்டு கடவுளை வணங்குவதும் இந்த நாளில் வழக்கம். புதுச்சேரியில் வட மாநில மக்கள் வாழும் பகுதிகளான வெங்கடா நகர், ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், காமராஜர் நகர் உட்பட பல்வேறு இடங்களில் ஹோலி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் ஒருவர் மீது ஒருவர் வண்ணப் பொடிகளை தூவியும் தண்ணீரை பீச்சு அடித்தியும் நடனமாடியும் உற்சாகமாக ஹோலியை கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் பள்ளம் தோண்டி தண்ணீரை நிரப்பி அந்த சேற்றில் விளையாடி மகிழ்ந்தனர். மேலும் பிரபலமான பாடல்களை பாடவிட்டு நடனமாடினர். மேலும் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி வளாகம், மத்திய பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் வட மாநில மாணவ மாணவிகள் ஹோலி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். புதுச்சேரி திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் பிறந்தநாளை முன்னிட்டு பூத்துறை மனநல காப்பகத்தில் மதிய உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ வழிகாட்டுதல்படி மங்களம் தொகுதி திமுக பிரமுகர் முரளி ஏற்பாட்டில் பூத்துறை மனநல காப்பகத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சன் குமரவேல் கலந்து கொண்டு கேக் வெட்டி தனது பிறந்தநாளை கொண்டாடினார். அதனைத் தொடர்ந்து மனநல காப்பகத்தில் உள்ளவர்களுக்கு மதிய உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதி முன்னாள் செயலாளர் சாரங்கம், பொருளாளர் தட்சிணாமூர்த்தி, முருகதாஸ், தொகுதி பிரதிநிதி ரமேஷ், கலை, தாசன், சதீஷ், மணிகண்டன், சரவணன், சிவராமன், திருமுருகன், மணி, ஸ்ரீராம், தேவகுமார் மற்றும் ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதியில் 14,50,000 மதிப்பில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பாளையம் மற்றும் திருபுவனை பாளையம் கிராமங்களில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க ஐயனார் கோவில் அருகில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் ரூபாய் 14,50,000 திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்திட்டத்தின் மூலம் மதகடிப்பட்டு பாளையம் மற்றும் திருபுவனை பாளையம் கிராமத்தில் உள்ள சுமார் 7,000 நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் அருள்மிகு ஸ்ரீ களம் காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீச்சட்டி திருவிழா மற்றும் ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ களம் காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. முன்னதாக காலை 8 மணி அளவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாரதனை, மாலை 7 மணிக்கு சிறப்பு சந்தன காப்பு அலங்காரத்தில் பூஜையும், இரவு 7:30 மணி அளவில் பம்பை வாத்தியம் முழங்க தீச்சட்டி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீச்சட்டி எடுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து இரவு 8 மணி அளவில் உற்சவ சிறப்பு அலங்காரத்தில் உட்பிரகாரம் வலம் வந்தது. தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கடந்த மாதம் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் 13 நபர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். புதிய கல்விக் கொள்கை மூலம் இந்தியை மாநிலங்களில் திணிப்பதாக கூறுவது சரியல்ல என புதுச்சேரியில் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் நாளை மக்கள் மன்றம் நடைபெறவுள்ளதாக காவல்துறை தலைமையகம் அறிவித்துள்ளது. பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கலாம் என கூறியதை நம்பி புதுச்சேரி காரைக்காலை சேர்ந்த பெண் உட்பட இருவர் 6.65 லட்சம் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்துள்ளனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.